தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் சொல்வது என்ன பார்க்கலாம். அதிலிருந்து 3 சாவடி பண்ணி எங்களுக்கு விவசாயம் வீணாக போயிட்டு இப்போ 4வது முறையாகவும் விவசாயம் பண்ணோம். தொடர்ச்சி இப்போ வந்த மழையால் கடும் மழையால் பாதித்து பயிரெல்லாம் எங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இங்கே வேளாண்மை துறை அதிகாரிகள் ஒருத்தரும் பார்க்கல, கணக்கெடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் எங்களுக்கு தெரியல. அதனால் எங்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவும் 2வது பயிர் காப்பீட்டு தொகையை உடனே வழங்கவும், நாங்கள் வாங்கின சொசைட்டியில் வாங்கின கூட்டுறவு கடனையும் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தள்ளுபடி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு. கள தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும் அளவில் தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கதாகவும் அரசு நிவாரணம் வழங்கணுன்ற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. களத்துல சூழல் என்னவாக உள்ளது? வணக்கம். டிட்பா புயலின் காரணமாக கடந்த 2 நாட்களாக இடைவிடாமல் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்தது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக 5000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கி உள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே ஆதிரங்கம், நாகலுடையான் இருப்பு, சிக்கன் கொட்டகம், கட்டிமேடு, தென்பாதி, மேலமருதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இளம் சம்பா பயிர் மற்றும் தாளடி நெல் பயிர்கள் சுமார் 5000 ஏக்கர் முற்றிலுமாக மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. அழுகிய நெல் பயிர்களை விவசாயிகள் எடுத்து காண்பித்து தங்களுடைய வேதனைகளை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு இதுவரை 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் பயிர்கள் அனைத்தும் அழுகி வருவதால் என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால் தூர்வாராத காரணத்தினால் மழைநீரை வடிவைக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.